எனக்கு ரொம்ப நாளா நம்ம ஊர் விட்டு வெளிநாடு போறான் தெரியுமா? போனவன் ஏன் திரும்பி வரவே மாட்டான்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. நான் வந்து நம்ம ஊர் தான் பெருசு ஆகும்ன்னு சொல்லிட்டுருப்பேன். பட் இங்க வந்து 1 மாசத்துலயே அதுக்கான விடை கிட்டத்தட்ட கிடைச்ச மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் அப்சர்வ் பண்ணத சொல்றேன் என்னன்னு பாருங்க. இங்க வந்து பணத்தால பொருள் வாங்க முடியும். ப்ராசஸ் வாங்க முடியாது. அதாவது வந்து நீங்க ஏதோ ஆஃபீஸ் போனாலும் சரி, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்க போனாலும் சரி, பணத்த வச்சு நம்ம சாதிக்க முடியும். நம்ம ஊர்ல பண்ண முடியல. அது இங்க பண்ண முடியாது. ப்ராசஸ்னா ப்ராசஸ் தான். ஸோ அது அப்படி நடக்கும்போது, நீங்க எங்க போனாலும் உங்ககிட்ட பணம் இருந்தாலும், நீங்க பணம் இல்லனாலும், நீங்க சரிசமம்ன்ற ஃபீல் உங்களுக்கு வந்துருது. அண்ட் முக்காவாசி டென்ஷன் ரோட்ல. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போம்போது சண்டை போட்டு அவன்கிட்ட, இவன்கிட்ட இடிக்கிற மாரி வந்து, இங்க ஆக்சுவலி எல்லாரும் லேன் ஃபாலோ பண்றாங்க. ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் 2 வண்டி கேப் விட்டு போறாங்க. அ பெடஸ்ட்ரியன் கிராசிங்ல தான் ஆளுங்க கிராஸ் பண்றாங்க. மரியாதை குடுக்குறாங்க ரோட்ல மத்தவங்களுக்கு விட்டு குடுத்து போறாங்க. அது பார்க்கவே பயங்கரமா இருக்கு. அதே மாரி எங்கேயாவது ரோட்ல நின்னுட்டீங்கன்னா, போலீஸ் வந்து இந்த டைம்ல ஏன் நிக்கிற? உனக்கெல்லாம் வீடு இல்லையா? அந்த மாரிலாம் கேட்கவே மாட்டாங்க. ரியல் ஃப்ரீடம் ஆக்சுவலி நீங்க ஃபீல் பண்ணலாம். எங்க வேணா போய் நிக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்ல கிட்டத்தட்ட. ஸோ அது குப்பை இல்ல. ரோட்ல குப்பை கிடையாது. குப்பை வந்து குப்பை தொட்டில தான் போடுறாங்க. எச்ச துப்புறது கிடையாது. நான்லாம் வந்து கீழ பார்த்து பார்த்து நடப்பேன். எச்சம் மிதிச்சிருவோம்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல. இங்கலாம் அதுவுமே கிடையாது. கரண்ட் கட் சுத்தமா இல்ல. தண்ணி பிரச்சனை இல்ல. ரோட்ஸ்லாம் அவ்ளோ அருமையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் மரியாதை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை குடுக்குறாங்க பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நேத்து பணம் எடுக்கலாம்னு சொல்லி ஏடிஎம் போயிருந்தேன். ஏடிஎம்குள்ள போயிட்டு பணம் எடுத்துட்டு இருக்கேன். வெளில ஒருத்தர் எங்க வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நான் வர்றதுக்கு, அவர் போறதுக்கு. நான் கதவு தொறந்து வெளில வரேன். நன்றி சொல்றாரு. எதுக்கு தேங்க் யூன்னா, நான் கதவ தொறந்து வெளில வரேன்ல, அடுத்து அவரு போலாம்ல, அதுக்கு நன்றி சொல்றாரு. லைக் வாட்? இது இந்த மாரிலாம் மரியாதை கிடைக்கும்போது, நம்பலாம் ஒரு வேளை ஏமாற்றப்படுகிறோமா? இல்ல நம்ம ஊர்ல இதெல்லாம் ஏன் பண்ண முடியல? அந்த மாரி டவுட்லாம் வருது. அண்ட் தொழில் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த தொழில் பண்ணாலுமே கிட்டத்தட்ட நல்ல ஒரு சேலரி தான் கிடைக்குது. நல்ல மரியாதை குடுக்குறாங்க. இந்த தொழில் பண்ணா எப்படி? அந்த அந்த மாரி எல்லாருக்குமே மரியாதை கிடைக்குது. ஒரு உதாரணம் என்னன்னா, என் சைக்கிளுக்கு காத்தடிச்சு கேபிள் கழட்டி மாட்டுனேன் அவ்வளோதான். சிம்பிள் ஒரு 5 நிமிஷம் ஒர்க் தான் அது. $15 வேணும். $15 நம்ம ஊர் காசுக்கு வந்து ரூ. 1200. 1200 அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பட் நல்ல ஊதியம் கிடைக்குது. நீங்க என்ன வேலை பண்ணாலும். குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்க. இந்த டைம் வரைக்கும் தான் வேலை பார்க்கணும்னா, அந்த டைம் வரைக்கும் தான் வேலை பார்ப்பேன். அதுக்கு மேல வேலை பார்க்க மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன காசு வேணா குடுத்துக்கோ. அந்த கல்ச்சர் ஆக்சுவலி நல்லா இருக்கு. நம்ம சொந்த பந்தங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ இவ்ளோ நல்ல விஷயம் நடக்கும்போது, நமக்கு ஆக்சுவலி பேசிக்கா இவ்வளோ தான் டென்ஷன் இல்லையா? அந்த டென்ஷன்லாம் போயிடுச்சுனாலே உங்களுக்கு லைஃப் வந்து ஒரு மேம்படுற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. போஸ்டர் கிடையாது, கட்சி கொடி கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, பிளாக்கேஜ் கிடையாது, ரோட்ல பார்க்கிங்க்கு போய் அவன்ட்ட சண்டை போடுறது கிடையாது. எனக்கு என்ன ஒரே நப்பாசைன்னா, நம்ம ஊர்லயும் இதெல்லாம் அது மாரி மாறுனா நல்லா இருக்குமே! நான் திரும்பி வரும்போது அட்லீஸ்ட் ஏதாவது மாறுனா நல்லா இருக்கும். இல்ல என்னால மாத்த முடிஞ்சா நல்லாருக்கும். ம். இந்த ரீல் புடிச்சதுன்னா லைக், ஃபாலோ குடுங்க. இந்த மாரி பேசும் இந்த மாரி. எனக்கு ரொம்ப நாளா நம்ம ஊர் விட்டு வெளிநாடு போறான் தெரியுமா? போனவன் ஏன் திரும்பி வரவே மாட்டான்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. நான் வந்து நம்ம ஊர் தான் பெருசு ஆகும்ன்னு சொல்லிட்டுருப்பேன். பட் இங்க வந்து 1 மாசத்துலயே அதுக்கான விடை கிட்டத்தட்ட கிடைச்ச மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நான் அப்சர்வ் பண்ணத சொல்றேன் என்னன்னு பாருங்க. இங்க வந்து பணத்தால பொருள் வாங்க முடியும்.